இயக்குனர் சேரன் கூட இது தொடர்பாக தனது ட்விட்டரில் இதை விமர்சனம் செய்திருந்தார். இன்னும் சிலர் பிரச்சார வேன்களில் மேல் விஜயின் கட் அவுட்டுகளை வைத்து சமாளித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தொகுதி வேட்பாளர் வினோத் டெக்னாலஜியில் ஒருபடி மேலே போய்விட்டார். விஜய் நேரில் வராத குறையை போக்க ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரித்து வந்தார். விஜய் வாகனத்தில் விஜய் நேரில் நின்று பேசுவது போன்ற தத்ரூபமான 3D பிம்பத்தை உருவாக்கி அவர் மூலமாக பிரச்சாரம் செய்தார். இதை பார்க்கும் மக்கள், என்னப்பா இது, விஜய் நிஜமாகவே இங்கேதான் இருக்கிறாரா என ஒரு நொடி ஸ்டன் ஆகிறார்கள். ஆனால் அடுத்த நொடியே பொம்மை என தெரிந்தவுடன் சிரித்து விடுகிறார்கள். விஜய் 234 தொகுதிகளுக்கும் குறுகிய காலத்தில் பிரச்சாரம் செய்வது கடினம்தான் என்றாலும் குறைந்தபட்சம் முக்கிய தொகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்யலாம். ஸ்கிரீனில் வரும் விஜயை பார்த்து விசில் அடிக்கலாம். ஆனால் தேர்தலில் ஓட்டு போட மக்கள் விஜயை நேரில் எதிர்பார்க்கிறார்கள். மூத்த தலைவர்களே ஓய்வில்லாமல் பிரச்சாரம் செய்யும் நிலையில் மாற்றத்தை தருவேன் என சொல்லிவிட்டு ஒரு நாள் பிரச்சாரம் மறுநாள் லீவ் என விஜய் இருப்பது சரியில்லை என்கிறார்கள் நெட்டிசன்கள்.